Hello everybody, welcome to Puttu Tattu Kattu for the review of the fifth and final day's play of the second test match between India and England played at Edgbaston, Birmingham. The result match நம்ம எதிர்பார்த்த மாதிரி obviously என்ன சொன்னோம், either India victory or a draw. Draw was I would say really possible, which England couldn't do it today. Scores வந்து England second inningsல வந்து they were set a target of 608 to win the test match and eventually 271 all out with the lone warrior Jamie Smith scoring 88 runs. India's highest ever victory by 336 runs margin. It's the highest ever margin for India in overseas in a test match. It's a great victory and another record. They're winning a test match at Edgbaston, Birmingham for the first time. கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஞாபகம் பிரிஸ்பேன்ல இதே ரெக்கார்ட் பண்ணாங்க. First time they won at Brisbane. இந்த வாட்டி வந்து they won for the first time a test match in Birmingham. Wonderful victory for India. So yes, we thought it would England draw பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து இல்லை, பிகாஸ் நேற்று 2 early wickets போனதுனால அதுவே கொஞ்சம் பேக் ஃபயர் தான். இன்னைக்கு மார்னிங் இருந்தது கேம் அவங்க கையில கூட, பிகாஸ் ரெயின் ஒரு ஃபேவரா இருந்தது, லேட் ஸ்டார்ட் இருந்தது. யூசுவலா and they had to play out only 80 overs today, 10 overs அவங்க டிஸ்கவுண்ட் இன்னைக்கு. பிளஸ் அதுவும் இல்லாம யூசுவலா ஆஸ்திரேலியா கிட்ட ரெயின் நிறைய ஃபேவர் போட்டு இங்கிலாண்டோட ஆடும்போது கரெக்டா குரூஷியலான ஒரு சீரீஸ் ஆக்சுவலா தேர்ட் டெஸ்ட்லயோ அந்த மாதிரி வந்து ரெயின் வந்துடும், ஆஷஸ் திரும்ப டைம் பண்ணிடுவாங்க ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ இங்கிலாந்துக்கு ரெயின் வந்து இது மாதிரி இருக்கான்ற மாதிரி இருந்தப்போ ஓகேடா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் மேபி இங்கிலாந்துக்கு பண்றதுக்கு. பட் ஆனா ட்ராப் பண்ண போனாலுமே அவங்க 6 அடிப்பேன், 4 அடிப்பேன், லைக் ஓகே யூ கேன் ஸ்கோர் ரன்ஸ், பட் கொஞ்சம் இருக்கணும். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எஸ்டர்டே பென் ஸ்டோக்ஸ் வுட் பிளே ரியலி ஸ்லோ இருக்கும்போது really played today. ஜஸ்ட் அந்த ஒரு பால் வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா வந்து அந்த லஞ்ச் வெரி கிளவர் டெலிவரி ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். பார்த்துருப்பேன் பென் ஸ்டோக்ஸ் வந்து played for a turn, ஒரு conventional off spin கார்னர், but it was arm ball straight up he was hitting right on leg stump, bump in front Ben Stokes. Everybody knew. Review பண்றதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சு போச்சு. It was hitting the stump. Actually, but that was the turning point என்ன பொறுத்த வரைக்கும். Definitely. Ben Stokes was well settled and he was trying to draw the match. கொஞ்சம் பொறுமையா ஸ்லோவா ஆடின. He got 30 odd runs and some 60 odd balls, so he was playing very well, settled ஆயிடுங்க அப்படிங்க. ஏன்னா லன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்திருந்தாங்கன்னா அதே பேர் உள்ள 10 overs 15 overs ஆடினாங்கன்னா டெஃபினட்டா லன்ஸ்க்கு முந்தின ஓவர் அதுதான் சொல்றேன். ஸோ லன்ச் போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்ட் செட் பண்ணிட்டு ஓகேடா ஸ்டார்ட் ஃப்ரம் 0 போது அகைன் ஒரு 10-15 overs ஆடி மேபி அப்போ ஒரு விக்கெட் போயிருந்தா கூட ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆள் உள்ள இருக்காருன்னும் போது we know that Stokes is there, Jamie Smith is there. Again Jamie Smith has proved that okay I have to do it again. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அண்ட் சில அன்பார்ச்சுனேட் ஷாட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், அது தேவையில்லாத ஃப்ரம் இங்கிலாந்து. கிறிஸ் இட்ஸ் நாட் கிளவர் ஷாட்ஸ் and we have to appreciate Indian bowling also. நம்ம நேத்திக்கே சொன்னோம் குட் bowling and poor batting. எக்ஸாக்ட்லி இங்க தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ராப் பண்ணாங்க, ஷார்ட் பால் பவுண்டரியில நிக்க வச்சுட்டு அப்படியே தான் எடுத்தாங்க. ஆகாஷ் டீப் 6 wickets, 4 in the first, 6 in the second, 10 wickets. I think he's proving to be a wonderful overseas bowler. In the pace and he was attacking the stumps so well. LBW bowled. இதே தான் he was aiming. Beautiful bowler. He is not depending on any of the fielders. நானே போட்டு நானே விக்கெட் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இஸ் ஹேவிங் his dream test game with the dream series நினைக்கிறேன் நிச்சயமா இல்ல. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்டோட பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பும்ரா அண்ட் ஒத்த ஓகே டெஃபினட்டா நம்ம எல்லாம் சொன்னோம் அர்ஷதீப் தான் வந்திருக்காரு, ஆகாஷ் தீப் வராரு அப்படின்னும். பட் ஓ மை காட் அர்ஷதீப் வந்தா கூட இம்பாக்ட் இருந்திருக்குமா தெரியாது ஸ்விங், பட் வித் த பேஸ் அண்ட் ஸ்விங் கரெக்ட் ரெண்டும் இருக்கும்போது ஆகாஷ் தீப் வாஸ் அமேசிங் த்ரூ அவுட் திஸ் கேம். And I have to talk about Shubman Gill. Obviously his captaincy is maybe obviously will be the man of the match. 269 and 161, 430 runs in a test match. And another record for India was they have scored the highest number of runs in a test match, both innings put together in the match. The highest they have scored. So a lot of records tumbling and they are moving to the next record. India is level the series 1-1. And what about India playing without Bumrah? அதுதான பெரிய மேட்ச். Why did you drop Bumrah? Why did Bumrah sit out when he was fine? கரெக்ட். இப்போ Bumrah எல்லாமே எல்லா மேட்ச் வின் பண்ண முடியும். பட் இப்போ என்னன்னா ஒரு விஷயம் வந்து நான் நிறைய ட்விட்டர்ல பார்த்தேன்.
சிராஜ் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாரு, எனக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. அவர் வந்து எனக்கு வந்து லைக் நிறைய ரீசன்ஸ் வந்து நான் நம்பர் 1 bowler இருக்கு எதுவுமே இல்லாம எப்போ போடுனாலும் எடுத்து பால் எடுத்து போடுறாரு, எந்த கண்டிஷன்ஸ்லாம் எடுத்து போடுறாரு. ஆல்சோ ஐ கெஸ் இஸ் ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் bowler மாதிரி ஃபீல் இஸ் இம்பார்ட்டன்ட் bowler ஃபார் இந்தியா டீம். இருந்தாலுமே பும்ரா இருக்கும்போது எல்லாருமே ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பும்ரா இல்லாத ஃபேக்டர்னால தான் இவங்க எல்லாம் வெளியே தெரியறாங்களோ, ஒரு பர்ஃபார்ம் பண்ணாலுமே வெளியே தெரியும். அதுவும் இல்லாம 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கல. He took 6 again he took 5. New ball was exceptionally good. So அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி சிராஜுக்கும் நம்ம ரெஸ்ட் விடணும்னு நினைக்கிறேன். அவர் ஒர்க்லோட பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. சரி இல்ல எனக்கு ரெஸ்ட் எல்லாம் வேணாம், நான் வந்து நேஷனுக்காக தான் ஆடுறேன். So it's like வந்து பும்ரா நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்கு. மேபி டெஃபினெட்லி but for Prasidh Krishna, yeah, that's what I heard. நம்ம selection will talk definitely later in the match, but it was an exceptional bowling performance from India. They hit the right areas, right ideas, இன்னைக்கு bowling ஏத்த fielding இதெல்லாம் பண்ணி really did a great job winning the test match. That's why whatever England played some not so clever cricket and fast cricket, it was unbelievable that they were going for shots. 43 overs, so I know to save the day, to save the test match. And Chris Stokes was going for a pull shot over mid wicket of a short ball. அது வந்து நல்ல ஒரு 135க்கு மேல போட்டுருக்காங்க. ஒரு 125 130 கூட he could have gone for those pull shots, short ball. நல்ல பேஸ்ல போடுறாங்க. அப்படி இருக்கிறச்சே வந்து பிரசித் கிருஷ்ணா தான் நினைக்கிறேன் he was going for a pull shot over mid wicket and short mid wicketல catch it. How clever was that தெரியல எனக்கு. When you are saving a test, when you are not going to win the test for 40 overs, then 400 ரன் அடிக்க போறது இல்ல. What was the need for such a shot? யார் சொல்லிருப்பாங்க? பேட்ஸ்மேன் ஆக்சுவலி வந்து யூஸ்வலா பார்த்தா 4 to 5 ஹவர்ஸ்ல bowler ரீட் பண்ணிருக்கோம். வாட் இஸ் ஹிஸ் பிளான், வாட் இஸ் இட் கோயிங் டு டு. பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு பிரசித் சிங் ஷார்ட் பால் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க போது 2 இன்னிங்ஸ் மாதிரி 4th இன்னிங்ஸ் கடைசி நாள் வரும்போது கூட இஸ் ட்ரைங் டு தி சேம் ஷார்ட் பால் பவுன்சர்ஸ் போது அப்படின்னா நான் தலைகீழா தான் கொடுப்பேன், அப்படியே போட அப்படியே அடிப்பேன். இல்ல அந்த 2 விக்கெட் அவர் பிரசித் வந்து ஷார்ட் பால் போட்டு தான் எடுத்தார் வேற. லாஸ்ட் இல்ல இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எனக்கு தெரியல, எனக்கு அப்படிதான் இருந்தது. சோ அகைன் ஷார்ட் பால் போட்டு தான் விக்கெட் அதுதான் பண்ண போறேன், அப்படிதான் விக்கெட்டும் எடுக்க போறேன். சோ அப்படிதான் எடுக்க போற போது சரி ஓகே மேபி பேட்ஸ்மேனா பேட்டர் பியூர் பேட்டர் கிளவரா யோசிச்சிருக்காங்க. தவிர ரிசோர்ஸ் வந்து what an innings he played in the first inning, 170 174 184 not out, and he was there to save 7th wicket. ஊந்ததுக்கு அப்புறம் கூட Braden Cars has 2 first class hundreds in England. So அவங்க ஆடும்போது ஒரு 40 overs இருந்தது. What about doing Hanuma Vihari and Ashwin 40 over? Yes. ஒரு 10-15 over அப்படி ஆடி இருந்தாங்கன்னா bowlersக்கு ஒரு கொஞ்சம் ஒரு lack of confidence இருக்கும், body language மாறி இருக்கும். England could have got on top, but I think James did 2 4 shots. Yes, he hit 2 sixes before that, and another short ball is going for another one. Caught at the 88, he could have easily scored each innings 100. Fourth innings 100, he could have got so many good records. He missed out. So did England missed out on a draw, which was very much possible. Yes, because like extraordinary bowling தவிர்த்து wicket was favorable for batting. 100%. So அப்படி இருக்கும்போது நம்ம we are talking this England perspective ஏன் பேசணும், wicket was easy to play on போது. So when we talk about India, then what is basketball cricket? நீ draw போறதால நீ தூக்கி அடிச்சிட்டா that's only strong இருக்கும். So அப்படி இருக்கும்போது when we talk about India's perspective போது the pace attack is amazing. Definitely it's amazing. சுந்தர் அதான் சொன்னது, நம்ம ஜடேஜாவோ சுந்தரோ வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் நடுவில் எடுத்து கொடுத்தாங்க. Definitely. So it just took 1 wicket before the lens last ball. But all the lens அப்புறம் வந்து அப்படியே opposite all over. So upset after getting up because he knew he had settled down. நல்லா செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆனது he was so frustrated and disappointed. But anyway, that's a good ball from Washington Sundar, which ended the Stokes innings. So வந்து இப்போ the series வந்து leveled at 1-1. Next test match is at Lords. Yes. Previous last test match between India and England யாராலையுமே மறக்க முடியாது. What a match it was. 60 overs for hell for England. Yes. Kohli and huddle both. And he exactly did that with Bumrah and Shami just rocking. 60 overs fully they were bundled out. So the thing is, next game Prasidh illana Prasidh definitely, so it will be amazing. Bumrah will be back. So again எப்படி பாருங்க, Bumrah
Akashdeep and Siraj will be in the attack. All the three are good form with 5 wicket Yeah, falls. it's like amazing. Summer conference la varuvaanga. Gill captaincy la வந்து இன்னொரு boost இருக்கும் அவருக்கு. Wow, we He are is going. very confident. We are going. KL Rahul is in good form. Yeah, so Rishabh Pant will be playing down the order. Maybe அந்த கருண் மட்டும் தான் கொஞ்சம் Varun factor இருக்கு, also Nitish factor இருக்கு. ஸோ இந்த இது இப்போ வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் கேம் முடிச்சுட்டு பேட்டிங் பிரச்சனை இல்லை போலிங் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு யோசிச்சோம் இப்போ bowling set ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கேம் ஆல்ரவுண்டர் ஃபேக்டர் கொஞ்சம் யா ஸோ அது வந்து மேபி இதான் ஸோ செகண்ட் கேமுக்கு அப்புறம் இப்போ பார்த்தா மிடில் ஆர்டர் ஸோ அப்படி இருக்கும்போது ஜடேஜா செட் ஆயிட்டாரு பண்ட் இஸ் ஆல் செட் கேஎல் இஸ் செட் ஜெய்ஸ்வால் ஜடேஜா வந்து he was actually brought into the team as a bowling all-rounder but now he has become a batting all-rounder. Yes, yes. So maybe அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னருக்கு லேக்கா இருக்கும்னு ஒரு டவுட் because it's not been performing well in the series. But Washington Sundar is coming into the scene there. Yes. So அங்க தான் அந்த ஒரு சென்ஸ் தான் மேபி கேன் லைக் கருண் நிதிஷ் அந்த இது மட்டும் தான் we would like to see. I mean மோஸ்டா இருக்கும் probably அந்த நெக்ஸ்ட் கேம்ல என்னன்னா England has some issues also, lot of issues, bowling very weak and opening Zach Crawley hasn't got a good series yet. அவங்க எப்படி Joe Root getting starts but not converting our experience. Yeah, definitely he should score because our rule is in the red hot form. He should show to the world and India that I am here. ஒரு கில் மாதிரி இன்னிங்ஸ் வந்து அவர் ரெண்டு டெஸ்ட்ல ஆடி இருக்கணும் ஆடி இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி வெயிட்டிங் ஃபார் இட் ஸோ அது ஒன்று அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து ஆஸ் அ கேப்டனா ஓகே பட் ஆஸ் அ பேட்டரா வந்து இந்த இன்னிங்ஸ் ஓகே பட் ரெண்டு டெஸ்ட்டும் சேர்த்துமே ஷுட் லைக் கொஞ்சம் ஆக்சுவலைட் பண்ணா absolutely better. England also should change their mindset about test cricket நினைக்கிறேன். Yes, actually there's been more than 2 years நினைக்கிறேன் initial daysல அந்த பேட் பால் வந்தப்போ they are winning against Australia, winning against like New-Zealand, South Africa எல்லாமே ஒரு பாயிண்ட் அப்புறம் அந்த பேக் ஃபயர் ஆச்சு இருக்கும்போது திரும்ப கேட்கலாம் இல்ல பேக் ஃபயரே நாங்க தோத்து எங்களுக்கே நடந்தா because we saw Joe Root hitting 6 of reverse sweep அதெல்லாம் அதுல அவுட் ஆன ஸ்லிப்ல ரிவர்ஸ் படிச்சு அவுட் லைக் ரூட் நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணிட்டீங்கன்ற ரூட் மாதிரி சோ அப்படிதான் இருந்துச்சு ஏதோ ஓகே சம்டைம் இட் வர்க்ஸ் அவுட் சம்டைம் இல்லன்னும் போது அது சேசிங் 600 there was no need for a T20 type of cricket. Yeah, just play a natural game, play slow and steady and just draw the game. At 40, நான் சொன்ன மாதிரி 40 overs with 4 wickets, it was very much possible. Yes, it's and like, a flat track. It's like playing when Hanuman Vihari and Ashwin were batting, ball பறக்குது சும்மா 140 not start it was bouncing, it was pace. அதுலயே வந்து they managed. They should have done. It was not at all easy to play on that. But பரவாயில்ல 1-1 ஆனதா series interesting. அது ஃபைனலா இந்தியாவும் இருக்கு இங்கிலாந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் தோத்துட்டு திரும்ப 3 ஜெயிப்பாங்க இந்தியாவும் 2 தோத்துட்டு 3 அதெல்லாம் நடக்கிறது தான் பட் ஆனா அந்த வே ஹனுமான் விகாரி ஆக்சுவலி பிளேட் அந்த நாட்டோமியா ஸ்பின் இது இருக்கும் விகாரி இன்ஜுரியில ஒரு கால் ஆடினாரு அந்த மேட்ச் அதெல்லாம் அந்த கிரிட் எல்லாம் வந்து லைக் சான்ஸே இல்ல அது வந்து இந்த 10 பால் ஆடி 10 பால் ஆடினா 100 பால் ஆடி கடைசியா சோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது but we thought some maybe partnership would build it but அந்த partnership build ஆனது ரன்ஸ்லயும் ஆச்சு balls தான் important ன்னு மைண்ட் செட் இல்லாம 6 ஓவர்ஸ் when you are at the crease for 20-30 overs your confidence is more and you see the ball better. Yes, விட வேண்டிய ball you will leave, ஆட வேண்டிய ball you will play and the confidence வந்திருக்கும். So Jamie Smith was well settled today. So anyway இத பத்தி பேசி the series is level and it's going to a very interesting phase now. So coming to வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறோம்னா இந்த காலத்து கிரிக்கெட்ல வந்து யூ ஹேவ் காட் ஆல் ஓவர் தி பாடி செஸ் கார்டு இருக்கு இது ஆர்ம் கார்டு இருக்கு தை பேட் இருக்கு பேட் எல்லாமே இருக்கு பட் ஒரு காலத்துல 30-40 இயர்ஸ் பேக் நம்மலாம் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து தை பேடுங்கிற கான்செப்ட் கிடையாது அண்ட் பால் இங்க அடிச்சதுன்னா ரெட் பால் மார்க் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ ஹவு டு யூ திங்க் தே மேனேஜ் ஃபார் தை பேட்? What did they use for a type pad? இதுவும் சனி கவாஸ்கர் சொன்ன ஒரு ஃபேக்ட் தான். So okay, let me give the answer. ஹோட்டல்ல இருந்த பாத் டவல் அது 2 டவலை எடுத்து பெருசு பண்ணி they kept it on a time. அப்போ பட்டுதுன்னா கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் கிரிக்கெட் வந்து கஷ்டப்பட்டு ஆனா அப்ப தெரிஞ்சு பயந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். Viv Richards said I used just helmet for one time in my life
I did not feel comfortable using it. He was facing Dennis. Every fast bowler you name, Bill Richards has faced them without a helmet and with all the courage in life. Yeah. So with that, let us come to the end of our show. So England-India series, Anderson Tendulkar Trophy leveled at 1-1. 1-1. First match Leeds. England won the match comfortably. Second match, huge margin victory, 336 runs for India. And we are waiting for the third test at Lord's, which is starting on July 10th. So viewers will be definitely back for the test match. Yes. For now, it's goodbye. Thank you. See you on Home of Cricket. Bye.